இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி நம்மிடையே சுந்தர் சி இருக்கிறார். அவரிடம் கேட்பு நிறைய கேட்கலாம். கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. பையன் சார் இந்த பால்சாமி. பிடிஆர் பழனிவேல்ராஜனுக்கான ஒரு இமேஜ் வந்து வெளியில் ஒன்று வந்திருக்கும்ல, அந்த இமேஜுக்கும் இன்னைக்கு கீழே கிரவுண்டில் வந்து ஆப்போசிஷன் கேண்டிடேட்டாக பார்க்கறதுக்குமான இமேஜ் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இல்லை, அந்த இமேஜ் ஃபுல்லாக உடஞ்சிருச்சுன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா அவ்வளவுமே போச்சுடா. அவர் வந்து ஒரு மறைக்கப்பட்ட பிம்பமாக தான் எனக்கு தோன்றாரு. அவரோட ஒரிஜினல் கேரக்டர் வெளியில் தெரியாமல் தன் பிம்பத்தை முகமுடிக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சிருந்தார். இல்லை, ஏ குலகார பையன் அவனே, உன்னைய பற்றி நான் கூட என்னென்னமோ ரசிக்கிறேன், நீ உடம்பு சீப்பால இருந்திருக்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், அறியாமைன்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப சூடாகிருச்சு. அறியாமைன்னு என்ன கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறதா நான் பேசுகிறேன். ஒரு சின்ன குழந்தை பார்த்தா கூட தெரியும். அதுக்கு வேறு கவுண்டர் கொடுத்துருக்காரு அவர். வந்து கண்ணு வந்து இருந்தால் குழந்தையும் பார்த்துடலாம், குரங்கு கூட பார்த்துரும், கண்ணாடி இருந்தால் போகலாம், ஆனால் பின்னாடி அறிவு இருக்கணும்ல அப்படின்னு. அப்படி அறிவு இருந்தால் ஏன் 2 வருஷம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த போஸ்ட்லேருந்து அவரோட முதலமைச்சர் அவரை தூக்குனார்? இப்படி ஓப்பனிங்ல எண்டு கார்டு போட்டாங்களே, இதுக்கப்புறம் எப்படி பாஸ் டீல் பண்ண போறீங்க? அப்படி ஒரு அறிவாளியாக இருந்தால் ஐடி செக்ரட்டரியாக கட்சியில் இருந்தார், அந்த போஸ்ட்லேருந்து அவரை தூக்கி அவரோட ஜூனியருக்கு ஏன் கொடுத்தாங்க? அப்படி பெரிய அறிவாளியாக இருந்தா. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அப்படி அறிவாளியாக இருந்தால் இது வரைக்கும் மதுரைக்கு என்ன சாதிச்சிருக்காரு? அப்படி அறிவாளியாக இருந்தால் கிட்டத்தட்ட 5,5 லட்சம் கோடி வந்து தமிழக அரசு கடன் வாங்கியிருக்காரு 5 வருஷத்தில். அந்த பிகினிங் ஸ்டேஜ் 2 வருஷம் இவர் நிதியமைச்சராக இருந்திருக்காரு. அப்படி அறிவாளியாக இருந்தால் இதெல்லாம் ஏன் அவர் பண்ணல? அப்படி அறிவாளியாக இருந்தால் இவர் ஒர்க் பண்ண ஐடி கம்பெனி, அப்ராட்ல ஒர்க் பண்ண ஐடி கம்பெனிலாம் ஏன் இப்போ திவாலா இருக்கு? நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. கேள்விகளை எனக்கும் அடுக்க தெரியும், ஏன்னா நானும் அரசியல்வாதி. இவனை இப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படி வெளியே மாட்டிடு, தெருவுக்கே திருஷ்டி கழிந்த மாதிரி இருக்கும். அவர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு பாருங்க, அது சுக்குநூறா உடஞ்சிருச்சு. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. அவர் பேசுகிற வார்த்தைகள், அவர் என்ன வந்து பட்டப்பேர் வச்சு பேசுறது. உங்களுக்கு வந்து சினிமா சங்கி அப்படின்னு வந்து ஒரு பட்டம் கொடுத்து நல்லா இருக்குல்ல, சீனா சானா அப்படின்னு. நான் வச்சா எவ்வளோ பட்டப்பேர் வைக்கலாம்? தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண சினிமா சங்கிங்கிற இந்த இவர் வச்சுக்கிற பட்டப்பேர் எலெக்ஷன் வரைக்கும் இவர் வேணா கூவி கூவி சொல்லலாம், இவரை தவிர யாரும் சொல்ல. ஆனால் நான் ஒரு பட்டப்பேர் வச்சேன்னு வைங்களேன், அது காலகாலத்துக்கு அவருக்கு பின்னாடி இருக்கும். அதனால தான் நான் அவாய்ட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா போ. ஆனால் நான் ஒரு பட்டப்பேர் வச்சேன்னு வைங்களேன், அது காலகாலத்துக்கு அவருக்கு பின்னாடி இருக்கும். அதனால தான் நான் அவாய்ட் பண்ணுறேன். சொல்லியிருக்கல, நக்கல்யா அவனுக்கு. சொல்ல மாட்டேன் இல்லை, எத்தனையோ பேர் வைப்பேன், எத்தனையோ பேர் வைக்கலாம். அதெல்லாம் எனக்கு என்ன, நான் ஒரு பேரை வச்சுன்னா அவர் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த பேர் அவருக்கு நினைக்கும். அப்படி வைக்க முடியும் என்னால். ஐயோ சாமி வேற, ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இதில் என்ன ஒரு பெரிய காமெடின்னா, அவர் பேசுகிற நிறைய உதாரணம் பண்ணுற சினிமா டைலாக்குகள் எல்லா விஷயமும் எழுதி கொடுக்குறவங்க அவர் மாட்டி வரதுக்காக பண்ணுறாங்களா? முக்கால்வாசி ஏன் பட டைலாக் தான் அவர் ஸ்பீச்லேயே வைக்கிறாங்க. அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீ வெட்டி குடுறா. சினிமா என்ன, நாங்கள் என்ன கள்ளக்கார சாராயம் காய்ச்சறோமா, கஞ்சா கடத்தி விற்கிறோமா, இல்லை கொலைன்னு பண்ணிட்டு இருக்கோமா? எதுங்க யாரை சொல்றீங்க நீங்க? நான் யாரையும் சொல்ல, நீங்க யாராவது நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நிறைய பேர் படத்துல வருவாங்க. அப்படியா? அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா. சாதா காக்காய சொன்னா அண்டங்காக்காய்க்கு கோவம் வருதப்பா. இவர் தான் வந்து சினிமாக்காரங்களாம் திட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நண்பர் பிரகாஷ் ராஜ் கூப்பிட்டு இன்டர்வியூ பிரச்சாரம் பண்ண வச்சுட்டு இருக்காரு. அவர் சினிமாக்காரர் இல்லை பொழுது, அது இல்லையே, சமூக போராளி. ஆமாம், சமூக போராளி. என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. பாத்தீங்களா, சில்றங்கிறத கன்ஃபார்ம் பண்றான். அப்படி அவருக்கு செல்வாக்காக தான் மதிப்புக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 2 நாளைக்கு முன்னாடி வந்தார். அவர் வந்து இவரை தொகுதியை தவிர மற்ற எல்லா தொகுதியும் மதுரையில் பிரச்சாரம் பண்ணிட்டு போறார். என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? உண்மையை சொன்னேன். மனசு இல்லனாலும் அதான் நேசம். நாளைய வந்து இவரோட சார்ந்த கட்சியின் தலைவராக பார்க்கப்படும் திரு மதிப்பிற்கு உதயநிதி அவர்களே இவருக்கு பிரச்சாரம் பண்ணாமல் சுற்றி இருக்கிற மற்ற ஏரியாலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? போடா அங்கடி வந்துருச்சு. என்னோட இவர் எதிர்கட்சி வேறுபாடு வந்து எப்படின்னா, வா இப்போ கிட்டத்தட்ட அதான் எடப்பாடியார் சொன்ன மாதிரி தான், வா ஏரியாவுக்கு வாங்குறாரு. நானும் ஓகே அமைதியாக சிரிச்சு பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கேன், அள வச்சு வடிக்க பாக்குறேன். சும்மா ஒரு டைம் பாஸ் மாமையா. ஏன்னா அவர் எழுதி கொடுக்குறவங்க யாருன்னு தெரியல, எங்களுக்கு 100 கவுண்டர் கொடுக்குற மாதிரி எழுதி கொடுக்குறாங்க ஈஸியா. அதாவது ஒரு பயங்கர சவாலான ஒரு ஸ்பீச்சா இல்லை, அவர் பேசுற ஒவ்வொரு வரிக்கும் என்னால் 100 கவுண்டர் கொடுக்க முடியும். அந்த மாதிரி தான் அவங்க எழுதி கொடுக்குறாங்க.
எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. பிடிஆர் மேல என்ன அதிருப்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு? நெகட்டிவ் இம்பாக்ட் ஒரு ஆன்டிகமன்சி அவர் மேல இருக்கா? இப்போ நீங்கள் மதுரை ஏரியா சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு வாரமாக அவசரமாக குப்பையெல்லாம் அள்ளிட்டு இருக்காங்க. முக்கியமான தெரு, மேலவாசி வீதி மாதிரி முக்கியமான தெரு, சச்ச இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரீட், அவ்வளோ வியாபார தலங்கள் இருக்கிற ரோட்டில் ஒரு ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. நான் அதை பற்றி பேசுகிறேன். அடுத்த நாள் காலையில் அவசரம் ஸ்ட்ரீட் லைட் மாட்டிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேக்குறேன்? நாங்க ஆட்சியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு சூப்பர் தலைவர் ஸ்டாலின் நிற்கிறாரு, அவர் பாத்துக்குவாரு. டெல்லி எடுத்து கெத்தா நிப்பாரு. அப்படி சுண்டுதான் கவர்னரா இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, அதுதான் ஸ்டாலின். புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. ஊரையே ஒருத்தன் பாடி வரட்டான்னா அப்படி என்ன பாட்டு? மோதாதே நான் ராஜாதி ராஜனடா. என்னடா நடக்குது இங்க? முறை விருந்துக்காக இவனை இங்க கூட்டு வந்திருக்கேன். ஆமா, காப்பிட்டு எந்த பால்ல போற? எறும்பு பால்லையா, பத்து பால்லையா? எருமை பால்லதான். எருமை பால்ல போறியா? ராஸ்கல், எறும்பு பால்ல போறியா? ஒட்டக பால்ல டீ போடுறா, ஒட்டக பால்ல டீ போடுறான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு. லா 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 லே லா 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 லே லா லா லா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என்னடி இது? நான் 2 நாள் 2 பேரை அழைச்சிட்டு வீட்டுல விடுறேன். ஃப்ராடு. பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு, மூட நம்பிக்கை ஒழிப்பு எல்லாம் ஊருக்கு தான். முதல்ல உன் பொண்டாட்டிய திருத்துடா அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. சரி நிசா விதவிதமாய் வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய் நிச்சயமாய் திருட்டு உருட்டு. திமுக வித்தியாசமாய் விதவிதமாய் ஊழலின் தங்க மகுடம். விளம்பர மாடல் ஆட்சியை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். விளம்பர பிரியர்களை மாற்றம் என நம்பி விடாதீர்கள். நான் ஞானசேகரன். அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவியை ரேப் பண்ணேன். நான் ஜாபர் சாதிக்கு சர்வதேச அளவுல போதைப் பொருள் கடத்தல் பண்ணேன். நான் கண்ணுக்குட்டி கள்ளச்சாராயம் வித்து 70 பேரை கொன்னேன். நான் கிருஷ்ணகிரி திமுக நிர்வாகி 2 வயது குழந்தைய சீரழிச்சு கொன்னுட்டேன். நான் கிட்னி திருடேன். 7 ஜனங்களோட கிட்னியை திருடி வித்து பொழைக்கிறேன். நான் சின்ன பசங்களுக்கெல்லாம் கஞ்சா சாக்லேட் வித்து சம்பாதிக்கிறேன். நான் கரூர் கம்பெனி மெம்பரு. டாஸ்மாக்ல டெய்லி 10 ரூபாயா பல கோடி திருடுறேன். நான் மணல் மாஃபியா தலைவர். ஆத்து மணலை அள்ளி வித்துட்டு இருக்கேன். நான் குவாரி மாஃபியா, மலைகளையும் குவாரிகளையும் வெட்டி கடத்துறேன். நான் என் பேரை சொல்ல விரும்பல. வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தேன். நான் நகராட்சி துறை ஊழல்ல நல்ல காசு சம்பாரிச்சேன். நான் கொங்கு ஏரியாவுல தனியா இருக்கிற வீடுகளுக்குள்ள புகுந்து கொலை பண்ணி கொள்ளையடிச்சேன். நமக்கு வழிப்பறி செயின் பறிப்பு தானுங்க தொழில். நாங்க எல்லாரும் செஞ்சது சரின்னு நீங்க நினைச்சா அடுத்த 5 வருஷம் இதுவே நடக்கணும்னு நீங்க நினைச்சா எங்களை வாழ வச்சு இந்த தெய்வத்துக்கு ஓட்டு போடுங்க.